வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மேடை ரொம்ப கிளாமரா இருக்கு. நம்மலாம் எப்படி இருக்கும் தெரியல. ஒரு கிளாமரான மேடையில நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். நானும் வசந்த பாலன் சார் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவு கிளாமரஸான லேடிஸ் மத்தியில நம்மள உட்கார்ந்து இருக்கிறது நம்மளே கொஞ்சமாவது ஒரு% கிளாமரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த இது ஒரு எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை. திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, வனிதா மேடம். அமிச்ச உடனே எனக்கு சொன்னாங்க, இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பா வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள வசந்த பாலன் சார் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. எந்த அளவு ஒரு போல்டான லேடி இந்த சொசைட்டிக்காக போல்டா இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனலா தெரியாது. ஆனா அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு சேலஞ்சான ஒரு உலகத்துல எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையில ஒரு கட்டமா அவங்க இப்போ தயாரிப்பாளரா இயக்குனரா இந்த படத்தை பண்ணும்போது பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வனிதா பிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோல நீங்க குட்டி பாப்பாவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தீங்கம்மா. அப்படியே தான் இருக்கீங்க இப்ப வரையும். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா அந்த குழந்தைய பார்க்கும்போது என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகா பண்ணிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 வயசுல. அப்பத்துல இருந்து இன்னைக்கு வரையும் அவங்க சினிமா ஜேர்னில பல விஷயங்களை பார்த்திருக்காங்க. பல சக்சஸ், பல ஃபெயிலியர், பல தோல்விகள், பல பிரச்சனைகள். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பார்க்கும்போது இந்த சினிமா நீங்க முழுமையா நம்புறீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸ கொடுக்கும் அப்படின்றதா இவங்க இப்போ இந்த டைரக்டர் லெவல்ல வந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதுவும் அடுத்த கட்டமா இந்த படத்துல அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும் இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில். இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்க இப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்றாங்க. ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்கம்மா, மாட்ட போறீங்க மேடம் கிட்ட. ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்ல நிறைய ஃபாரின் லொகேஷன்ஸ்ல நிறைய ஆர்டிஸ்ட கூட்டு போய் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரிய பட்ஜெட்ல பெரிய செலவுல பொருட்செலவுல ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க. மதியழகன் சார் இருக்காரு. கண்டிப்பா இந்த படத்துக்கான பிசினஸ்ல பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிளஸ் ஸ்ரீனி கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிசினஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி கண்டிப்பா இதை வணிக ரீதியில வெற்றி படமா மாத்துவாங்க நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய பொருட்செலவு எடுக்கும் போது அந்த வணிக ரீதியில வெற்றி அடையணும். மிக முக்கியமா ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில வந்தா நல்லா இருக்கும். என்னன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 7-8 படம் வரும்போது அந்த மாதிரி வராம ஒரு 3-4 படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தீம் ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம். இந்த தீம் அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற எல்லா உமனுக்குமே பிடிக்கிற ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமா இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல தேதியில வந்தா இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன். இந்த சேம் டைம் வசந்த பாலன் சொன்னாரு பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். தமிழ் சினிமால ஒரு 240-250 படம் வருதுன்னா ஒரு 2 பேர் கூட பெண் இயக்குநர்கள் கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்கிறதுலே நிறைய இயக்குநர்கள் வரலாம். அம்பிகா மேம் நடிச்சா ஒரு படம் எடுக்கலாம். ஷக்கிலா மேம் ஒரு கதையை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம். இந்த மாதிரி இப்போ இவங்க வனிதா இதுக்கு வனிதா விஜயகுமார் மேடம் இதுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு பெண் இயக்குனர் ஒரு அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற பல பேர் பெண் இயக்குனராக மாற முடியும். கதைகள் அவங்க கிட்ட அவ்வளவு இருக்கு. வசந்த பாலன் சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு என்னன்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸா ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டில ஒரு பேலன்ஸ்டா ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது பெண் இயக்குனர் பண்ணும்போது நம்ம வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல படங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்கிறேன் நான். அந்த வரிசையில இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். மிஸ்ஸஸ் இங்க பாக்குறேன், மிஸ்டர் எங்க காணோம், அதையும் நீங்க சொல்லிட்டா நல்லா இருக்கும். மிஸ்டர் ராபர்ட்டை காணோம். நம்மளா தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியா? என்னடா மிஸ்டர் என்னடா மிஸ்டர் கார்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ மிஸ்டர் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த விழாவே ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் இதை நல்ல அழகா பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாங்க. அவங்களுக்கும் படக்குழுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் தேவ சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையா எனர்ஜிக்கா நல்லா போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த படத்துக்கே. ஒரு நல்ல சப்போர்ட்டாவும் அந்த ஒரு எனர்ஜியாவும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு இந்த குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாலை இணைய வழியில் உங்களை எல்லாம் சந்திக்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ் இந்த படத்துல நான் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ற மாதிரி என்ன கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்ன கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனா படம் பார்த்தா நீங்கன்னா
ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துல நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக 3 நாளுக்கு முன்னால எல்லா யூடியூப்ல எல்லா இதுலயுமே நான் செத்துட்டேன், போஸ்டர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாருன்னு போட்டாங்க. ஏன் அப்படி போறான்னு தெரியல. அந்த ஒரு இதுக்காக தான் நீ ஓடி ஓடி வந்திருக்க. என்னடா நம்ம உயிரோட இருக்கிறான், நம்ம செத்துட்டேன்னு போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்டா பார்க்கும்போது பிக்கப் படத்துல நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் போட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கல, வெறும் போட்டோ ஸ்டிலுக்கு 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்க முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசுல வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்கு. அங்கிள் அங்கே நிற்காதீங்க அங்கிள், அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள். ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமா அந்த ஒவ்வொரு ஷாட்லையுமே என்னை வந்து அங்கிள் இங்கே நிற்காதீங்க அங்கிள், கீழே விழுந்துருங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணா பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிக்கில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்த் பாலா சார் அண்ட் தனஞ்சயன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அம்பிகா அக்கா இருக்காங்க, ஷிகில் அம்மா இருக்காங்க, வனிதா அக்கா இருக்காங்க, அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க, கிரண் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அருமையான ஃபங்க்ஷன்ல நான் இப்போ ரீசெண்டா ஒரு படம் நடிச்சிருக்கேன், சந்தானம் படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்துல நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 4-5 படம் கிடைச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க முன்னாடி இப்ப சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்துல வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயா இருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்கேன், கொஞ்சம் ஷக்கிலா இருக்குமா. போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஷூட்டிங் போகிறோம், ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு. எந்த ஊர் பேங்காக் டப்பாங்க பின்னாடி நிறைய பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துச்சு. பேங்காக்கா எத்தனை நாள்? 10 நாள். ஓகே போகலாம் அப்படின்ட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட சொன்னேன், ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன், எந்த ஊர்? பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது நான் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகணுமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வனிதா. நான் தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடிய குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வனிதாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே. அது என்னமோ ஒரு கமாண்டிங் பவராக என்னன்னு தெரியாது. அது கடவுள் வந்து வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலையில் ஷூட்டிங்க 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுக்கல, அப்செட். ஜோதியும் வனிதாவும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்டால், எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா,
அவர் வந்து ஃபோன் எடுக்கல. அப்ப எந்த லொகேஷன்ல போய் நம்ம எடுக்கிறது? சரிப்பா தைரியமா போலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு படத்துல வருமா கெஜா கெஜா தோட்டப்பட்ட கெஜா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்றோம். நின்ற உடனே இந்த மால் இங்க ஷூட்டிங் எடுக்கணும் பார்த்தா பர்மிஷன் கேட்கல, பர்மிஷனும் யாரும் கொடுக்கல. சரி ஓகே, நீங்க எல்லாம் கும்பலா போனா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க 2 பேர் அப்படி போங்க, 2 பேர் அப்படி போங்க, ஓகே அப்படின்னும் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா வந்து முகப்படி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை, பேப்பரே கிடையாது. டைலாக் என்ன? ஆமா சார் பேப்பரே இல்லை சார். ஏமா என்னம்மா பண்ணணும் நான் சொல்றேன். நான் ஃபிளைட்ல கேட்டேன் கதை என்ன நான் சொல்றேன். ஃபிளைட் இறங்குன கதை என்ன நான் சொல்றேன். ரூமுக்கு போயாச்சு கதை என்ன நான் என்ன கேட்டேன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசியில சொன்னாங்க யாருக்கும் தெரியாம நஷ்டம் வந்துருங்க. இதுதான் சீனாங்க. அது ரொம்ப விசித்திரமா இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமா ஆச்சரியமா இருந்தது. அதை விட இன்னொரு மால், ஒரு பெரிய மால், அங்க வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு ஹைட்ல ஒருத்தவன் தான், அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ். பின்னால் இருந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கெல்லாம் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்ல ஸ்டாப் அப்படின்ட்டு இங்க வாங்க அப்படின்னா நான் ஒரு கட் அவுட் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அப்புறமா வனிதா நேரா போச்சு. எஸ் யூ காட் த பெர்மிஷன் நோ அப்படின்னு. தென் ஹவு? எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் யூடியூபர். நான் வந்து இந்த மாலை பத்தி நான் வந்து பெருமையா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அவ்வளவு இல்ல அப்படி முடிச்சு பார்த்தாங்க. உண்மையான நம்பலாங்க. ஓகே ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமா தெரியல, அதுல வனிதா ஒருத்தவங்க அசிங்கமா திட்டி இருக்குது. அது வந்த உடனே அவன் பார்த்தான், இவங்களா வனிதாவை பார்த்தா வனிதா இல்ல ரொம்ப மென்மையா சிரிச்சது. இந்த பொண்ணா இது? நான் கேட்டேன் அப்படின்னா ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனா எல்லா ஆர்டிஸ்டுமே, ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை டெக்னீஷியன் எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆனாலும் பரவாயில்ல. சக்கி சொன்ன மாதிரி எல்லாரும் மரத்தடியில சாப்பிடுவோம், எங்க சாப்பிடுறோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனா நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிருச்சு. அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போன கூட அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூட்டு போயிடும், அவ்வளவுதான். எங்க டாக்ஸி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 சாங் வந்து ஒரே நாள் நைட்டு 7 o'clock ஆரம்பிச்சு 1:30 முடிச்சிட்டோமா அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா ராபர்ட் பண்ணாரு. சூப்பரா இருந்தது. ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம். போன்லயே கேட்டுப்பாங்க இதை மாத்திடலாம், இது மாத்திடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு. அதை அப்படியே ஏற்றிட்டு ஆமா பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும். பயங்கர சுறுசுறுப்பா இருந்தது. ஆனா நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் இந்த அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பத்தி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணோம். வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன். அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வசந்தபாலன் சார் வந்து அற்புதமாக பேசினார் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசினார். ரொம்ப சந்தோஷம். பவர் மாமா நீ கவலையப்படாத மாமா, உன்னை பத்தி இந்த மாதிரி வதலாம் வந்தது இல்லை, அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினைச்சிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, பிக்கப் படத்தை நினைச்சிக்கிங்க. உங்க லைஃப்ல பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்டு இருக்கு. சூப்பர், அருமை. ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியா வெற்றிகரமா அமையறதுக்கு காரணமான உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைத்து முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மீடியா குடும்பத்தின் அனைவருக்கும் என் பணிமான வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த என்டையர் குரூப் வந்து என்னோட 40 விஷஸ். ஏன்னா இது ஃபுல்லாக எப்படின்னா எங்கள் ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி ஃபுல்லாக ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்ல லிங்க். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் வனிதா விஜயகுமார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படி சொல்றது, ரொம்ப வருஷமா நல்ல பழக்கம். எப்படின்னா ஒரு பிரேவ் அண்ட் போல்ட் லேடி. அவங்களே செதுக்கிப்பாங்க, என்ன வேணுமா என்ன சொல்லுவாங்க உருவாக்கிப்பாங்க. அப்படியே எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. கைண்ட் ஹார்ட்டட் ஆக்சுவலி. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாலும் கொண்டே கூட்டி கட்டினாங்கன்னு சோழி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
அப்போ யோசிச்சு இவங்கெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணோன்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பை வந்து எவ்வளோ ஒரு டானாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தில் என்ன ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா என்னோட டார்லிங்ஸ். ஆக்சுவலி என்னோட மாஸ்டர் ராபர்ட் டார்லிங் மாஸ்டர் அவர் லீடாக பண்ணியிருக்காரு, கூட வடி டார்லிங் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க பற்றியும் சொல்லலாம், ஒரு கதை இருக்கு. எப்படி சொல்றது, சார்மிலாக்கா மேடம் அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அம்பிகா மேடம் எவர்கிரீன், எல்லாருக்கும் ஃபேவரட். ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ண லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சாங் பாடுவேன் என் ஒய்ஃப் கிட்ட, கண்மணியே பேசி இதாச்சும் பாடுதான் கொஞ்சம் ஐஸ் வைப்பேன். இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஹீரோயின்ஸ் யார் 2K கிட்ஸா 80s கிட்ஸா கேட்டாங்க. நான் 80s கிட்ஸ் தான் போட்டு அது ஒரு ஹார்டின் கொடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன். மேம் நான் அவ்வளோ ஃபேவரட். அப்போ மயில்சாமி அப்பாவுக்கும் நீங்கள் தான் ஃபேவரட், எல்லாருக்கும் நீங்கள் தான் ஃபேவரட். அடுத்தது கணேஷ் மாம்ஸ் இருக்காரு, அவர் சொன்னார் எல்லாம் சொன்னல ஃபேமிலி மாதிரி. அவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார் ஜோவிகாவை பற்றி. நல்லா எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணாப்புல, ப்ரொடக்ஷனில் பார்த்துட்டாரு, டைரக்ஷனில் பார்த்துட்டாங்க, எல்லாமே உளுந்து கவனிச்சாங்க. அது காரணம் வந்து அவங்க அம்மா அந்த சின்ன வயசுல இருந்து அப்படி வளர்த்தாங்க. அந்த குழந்தைய நான் வந்து குழந்தையில இருக்கும்போதே பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன வயசுல நல்லா சமைக்கிறது, ஒரு நல்ல கேர், ஒரு வீடை எப்படி பார்த்துக்கணும், அது ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, வனிதா வந்து அவங்க சூப்பராக வளர்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஆன்சர். அதனால தான் இந்த அளவுக்கு அந்த படம் சூப்பராக ப்ரொடியூசராக அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த படத்தில் டைட்டில் கார்டில் ஜோவிகா வனிதா விஜயகுமார்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வசந்த பாலன் சார், அவர் என்னோட ஃபேவரட். அவருக்கும் என்னோட லவ் லைஃப்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா வெயில், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் நான் காரில் போகும்போதெல்லாம் அப்போதான் வந்து அங்காடி தெரு சாங் வந்து, அப்போ என்னோட பிரதர் சொல்லுவார், நான் ஒரு சாங் போடுறேன், டக்குன்னு இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சாங் போட்டு அனுப்பு, டக்குன்னு எந்த கோவமாக இருந்தாலும் முடிஞ்சிடும் அப்படின்பாங்க. ஸோ சாரோட சாங்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தனஞ்சயன் சார், அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் ஆக்சுவலி. அப்பா என்ன ஒரு பார்க்கணும் சார், ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு சொன்னாலும் தனஞ்சய் சார் கிட்ட பேசினாருன்னா அடுத்த நிமிஷம் வந்து அவரை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து இஸ் அ குட் கம்யூனிகேட்டட் வே ஆக்சுவலி. அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருக்கு. அது எல்லாரும் நான் வந்து கற்றுக்கணும்னு ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டார்லிங் சென்டர் பீஸில் எல்லாம் குபேரன் இங்கே கெஸ்டாங்க, அவர் வச்சிருக்கலாம் செம்மையாக இருக்கிறாரு. எங்கள் ஃபேமிலி செல்லக்குட்டி அவர், அதாவது நிறைய சின்ன வயசுக்காரருக்கும், அப்புறம் தேவாப்பா இருக்காங்க, நிறைய கதைகள். ஒரு வித் பெர்மிஷன் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி. எங்க அப்பா வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் ஆக்சுவலி. அந்த படம் அவசரம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. நான் ட்ரெண்டு மாறிட்டேன். அப்போ எங்க அப்பா நானும் பேசிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த சாங் கேட்டீங்களா, நம்ம டார்லிங் ஸ்ரீகாந்த் என்ன சாங்கடா, முதலாக்கு தானடா அப்படின்பா, வீட்டு கேட்டீங்களா மியூசிக் போட்டு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருந்தா யூடியூப் போடுறேன் அப்படின்னாரு. ஏன்பா போடுறேன் எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னாரு. என்ன பாட்டு பாடினாரு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா நம்மப்பா எங்க கேட்ட மாதிரி, டேய் இதுல தான்டா இதே வந்துச்சு, நீ இதை வந்து என்கிட்ட சொல்றீங்க, சரிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப ஜோவியல். அது இப்ப இந்த ட்ரெண்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ எப்படி ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு சூப்பரா எல்லாருக்கிட்டையும் சேர்க்கிற டேலண்டட் சூப்பர் டார்லிங் அவர். எனக்கும் அல்ட்டில சூப்பர் சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் கிரண் மேடம் ஆக்சுவலி எல்லாரோட ஃபேவரட். நான் என்ன சொல்றது, ஸ்கூல் டேஸ்ல இருந்து அந்த நியூ படம் வருதுல, அப்போ தான் நமக்கு வந்து ஃபேன் ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபேன் ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் கேங்லாம் வந்து எங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரவீன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக அவர் தெரியாது, பட் அவர் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாருல, அதான் நம்ம முக்கியம் ஆக்சுவலி. மக்கள் சப்போர்ட் வந்து படத்துக்கு தேவை, ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் சப்போர்ட் தேவை, அதே மாதிரி டேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் சப்போர்ட் தேவை. அது ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணாதான் அவங்க நடிக்க முடியும். சப்போர்ட் இல்லாமல் வந்து சினிமாவில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ சப்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட் ஸ்டேஜ் சார். அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் சார், அவரை பற்றி என்ன சொல்றது, அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஒரு டைலாக் விட்டார், அதான் டக்குன்னு ஏற்றுக்க முடியல. வெறும் லவ் பண்ணுற சீன் மட்டும் வச்சிட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்ன ஃபாத்திமா அம்மாக்கிட்ட, அவர் அடுத்த படத்தில் கல்யாணம் பண்ணிச்சா சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு. அதுக்குள்ள அவரே குவான்ட்டார். என்ன பிளான்ல இருக்காருன்னு தெரியல. கூட்டம் போதே 3 பேர் கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்க டார்லிங் சதீஷ், ஷ்ரிங்க் ப்ரொடக்ஷன், அப்புறம் பாலா சார், இந்த படத்தை அவங்க வந்து வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இது ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலி. ஒரு படத்தை எடுத்து முடிச்சு தேட்டருக்கு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வாங்கியிருக்காங்க, வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். த மெயின் மேன் பிஹைண்ட் தட் இஸ் மதி சார்.
அவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் அவரை ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஒரு சும்மா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அரௌண்ட் டீஷர்ட் பார்க்குறோம், அவரது பார்க்குறோம், எந்த காமிக்கிறோம். பட் யார் இன்னாருன்னு தெரியாது. அப்புறம் இன்னார் மயில்சாமி ஒரு சன் தெரிய வருது. அப்புறம் உங்கள் நம்பர் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் நம்பரை நான் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்பர் சேவ் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி வந்து அவர் பேர் எங்கள் அப்பா சேவ் பண்ணிரு. என்ன நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்காரு, நல்ல தயாரிப்பாளர். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த நேம் டைப் பண்ணுறது, இப்போ ஃபோன் வந்த அப்புறம் என்கிட்ட கேட்பார், யார்ப்பா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அவர் எடுத்து நம்ம பேசினா அப்படிதான் பேசுவார். ஸோ அப்படி இந்த நேம் நான் சேவ் பண்ணும்போது அதில் நேம் பார்த்தீங்கன்னா நல்ல தயாரிப்பாளர் அப்படி இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த இது எங்கள் அப்பா அப்படி சேவ் பண்ணியிருக்காருன்னா அண்ட் யூ பி வெரி குட் ஹியூமன். ஸோ இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் வந்து எல்லாரும் திருப்பி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச் தரணும். சரியா, திடீர்னு வந்து சொன்னோன்னே எல்லாமே வராங்க. அப்போது வந்து கொடுத்துட்டு யாராக கொடுத்தாலும் தெரியாது. பட் நானும் போகிறேன், சரி பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அம்மா. ஸோ அப்பா வந்து உள்ள ஆப்ரேஷன் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ அதில் முக்கிய பங்கு அப்பா இப்போ நல்லா இருந்தது காரணம் வந்து ஃபாத்திமா பாபுமா. ஸோ அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். This night and this platform just belongs to one lady tonight, is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you and all the very best for this film, and you have done it great. Thank you. Can't hear. Straight camera. Straight camera. This night belongs to her only. That is a big applause to her. Please, thank you so much. இல்ல ஆக்சுவலி வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களா இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் two people to be friends and well wishers-ங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமா சொல்றேன், ஒரு லேடி டைரக்டரா இருந்து கூட ஒரு ப்ரொடியூசரா இருந்து டைரக்டரா இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. So அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி எங்களுக்கு I know Kiran from Gemini, we've met but we weren't friends, but somewhere வந்து we connected like sisters. And இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீ பாப்பாக்கு பதிலா நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் ஸ்ரீ பாப்பா இருந்தா நான் எப்படி வந்து ஸ்ரீ பாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு Kiran. ஒரு ஸ்டார்ன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம எவ்வளவு படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணிருக்காங்க, அவங்க எவ்வளவு சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில வந்து சிவராத்திரி is going to be another super hit in her. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you Thank you so much. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா the very